அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் மேகதாது அணை கட்டுற விஷயத்துல மத்திய அரசின் நிலைப்பாடு அதிர்ச்சி அளிப்பதா திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அப்படி மத்திய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது? தமிழக அரசின் நிலைப்பாடு இதில் என்னவாக இருக்க போகிறது? அண்ணன் மத்திய அரசை நேரடியாக கண்டிக்க என்ன காரணம்? பார்க்கலாமாங்க. அன்பு உறவுகளே, நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, கர்நாடக அரசு மேகதாது குறுக்கே அணை கட்டுறது வாய்ப்பில்லை. 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முடியாது. அப்படி அணை கட்டணும், ஏதாவது கட்டுமான பணி அவர்கள் அங்கே செய்யணும்னா தமிழகத்தின் ஒப்புதலும் அண்டைய மாநிலங்களின் ஒப்புதலும் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்நாள் வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஓரளவுக்கு நம்மளுடைய விவசாயிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் தமிழக அரசும் சரி. இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேகதாது விஷயத்தை எழுப்பும்போது, கேள்வி கேட்டபோது மத்திய அரசின் நீர்வளத்துறை என்ன சொல்லியிருக்குன்னா, உச்சநீதிமன்றம் 2018 வெளியிட்ட தீர்ப்பின்படி கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசின் ஒப்புதல் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதே கவர்மெண்ட் மத்திய அரசு 2021 அப்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாருன்னா, இதே 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஹைலைட் பண்ணி பேசும்போது, தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசால் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது, குறிப்பாக சொல்லணும்னா மேகதாதுவில் அணை கட்ட முடியாது, எந்த கட்டுமான பணிகளையும் உங்களின் ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஹைலைட் பண்ணி இன்னைக்கு பேசியிருக்கிறார். நீர்வளத்துறை, மத்திய அரசு நீர்வளத்துறை இந்த டபுள் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? 2021 மத்திய அரசு தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாதுன்னு சொன்ன அதே மத்திய அரசு இன்னைக்கு 2026 தமிழக அரசின் ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? இது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. கர்நாடகாவில் வரப்போகிற எலெக்ஷனை காரணம் காட்டி தேர்தல் அரசியலுக்காக மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதா அப்படின்னு நேர்பட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக தன்னோட கருத்தை பதிவிட்டிருக்கிறார். காவிரி நண்பர்களே, நமக்கு தெரியும், காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாகும். காவிரி ஆற்று நீரையே முழுமையாக நம்பி இருக்கிற தமிழக விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். இது ஒரு சாதாரண இஷ்யூ இல்லை, இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இதை தீவிரமாக ஆலோசனை பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வரணும். தமிழகத்தோட சைடு அவங்க கண்டிப்பாக நிற்கணும், தமிழக மக்களை காக்கணும் அப்படின்னும் தன்னுடைய அறிக்கையில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நம்மளுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் கர்நாடக அரசை நேராக சென்று சந்தித்து அந்த முதல்வர் திரு சிவகுமார் அவர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார் வெகு விரைவில். இதனை அடுத்து நம்மளுடைய தமிழக அரசியல் தலைவர்கள் இல்லை நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. நாம் கூட இதை பற்றி பேசியிருந்தோம். நம்மளை கேட்டால் திரு விஜய் அவர்கள் கர்நாடகா சென்று கர்நாடகா அரசிடம் பேசுவது ஒருவேளை சாதகமாக முடியலாம் இல்லையா, 2 பேருக்கும் ஒரு வின்-வின் சுச்சுவேஷனாக அமையலாம் இல்லையா. ஸோ இது ரொம்ப ரொம்ப திருப்பியும் இந்த விஷயம் ஒரு பூதாகரமாக மாறி இருக்கு.
ஏற்கனவே மேட்டூர் டேமில் திரு அன்புமணி அண்ணன் அவர்கள் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டார். அவர் கூட லாஸ்ட் மந்த் மேட்டூர் டேமுக்கிட்ட நின்று தண்ணியோட அளவை காமிச்சார். ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. யூஸ்வலாக ஜூன் மந்த்லேயும் ஜூலை மந்த்லேயும் வர வேண்டிய தண்ணியவே இந்த வருஷம் கர்நாடகா நமக்கு திறந்து விடலை. அணை கட்டாமையே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்கலன்னா, ஒருவேளை அணை கட்டப்பட்டு விட்டால் சுத்தமாக தண்ணி வராது. இந்த காரணங்களுக்காகத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களாகட்டும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு 2 மாநிலங்களுக்கும் சாதகமான ஒரு முடிவை, தண்ணீர் பகிரக்கூடிய ஒரு தீர்ப்பை 2 பேருக்கும் சாதகமாக கொடுக்கணும் அப்படின்னு நாம் வலியுறுத்துகிறோம். நல்லதே நடக்கணும். தமிழகம் பாலைவனமாக போய்விடக்கூடாது. இந்த நீர் வளத்தை எப்படியாவது காக்க வேண்டும். நம்மளுடைய உரிமையை நாம் எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும். திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு நன்றி இந்த கேள்வியை கேட்டமைக்காக. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.